வச்சுக்கொண்டு எல்லா கலவரமும் நடந்தது. உங்களை தானே சவப்பட்டிக்குள்ள போட்டோம். ப்ரொடெஸ்ட் செய்யாதவர்கள் இல்லை. ப்ரொடெஸ்டுகள் எப்படி பக்குவமாக செய்யப்பட வேணும், எப்படி எஃபெக்டிவாக செய்யப்பட வேணும் கனடிய தமிழர் போய் முன்னொன்று அதனை கவனித்திருக்கிறது 2009 முதல். இந்த மாதிரியான பிளவுகளால் இதில் நன்மையடைய போறது தமிழருக்கு எதிரான தரப்பு மட்டுமே. அறிவித்து சொல்லப்படுற கருத்துக்கள் அதுதான் ஆதாரங்களோட வாரண்டார் சொன்னேன். கால் பண்ணியிருந்தது NCCT என்ற அமைப்பு போன வருடம் கால் பண்ணியிருந்தது. இந்த முறை ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்காமல் போனது காரணம் சிட்டி உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று நீங்கள் சொல்வது கனேடிய தமிழர் பேரவை மட்டும்தான். தலையங்களை தாங்க கணக்கு அமைப்புகள், ஹியூமனிடேரியன் அமைப்புகள் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறது நல்ல வேலைகள், முக்கியமான வேலைகள் நிலையத்திலேயும் செய்கிறார்கள். ஆனால் கனடிய தமிழர்களே ஒரு வித்தியாசப்பட்டது. நாங்கள் ஹியூமனிடேரியன் மட்டுமில்லை, நாங்கள் அட்வொகசியும் செய்கிறோம். இலங்கையிலையும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு முதல்ல கடிதம் எழுதிக்க நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு. மற்றவங்க இப்போ பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணப்பட்டா, மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட பிரசிடென்ட், அவருக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் நாங்கள் போடுவோம். அது ஏகேடியா இருந்திருக்கட்டும், அதுக்கு முதல்ல இருந்த பிரைம் மினிஸ்டர். நாங்கள் ராஜபக்சர்கள் வேண்ட நேரங்கள் செய்திருக்கவில்லை. ஆனால் மற்ற பிரதம இது வந்திருந்தோம் இது பண்ணி அதே நேரத்தில் கணக்கு அட்வொகசி இதுகள் கேட்டிருக்கிறோம். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க, லேண்ட் ரிலீஸ் பண்ணுங்க, இப்படியான பல இதுகளையும் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதில் செய்யுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதினது மட்டுமில்லை, எங்களுக்கு கிடைக்கிற எல்லா வழியிலையும் நாங்கள் அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்போம். அதனோட தீர்வு திட்டத்தையும் அங்கே இருக்கிற தமிழ் தலைமையுடன் பேசி இதற்கான தீர்வு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் நாங்கள் ஹியூமனிடேரியன் இதுகளையும் 2009 முதல் செயற்படுத்த முடியவில்லை. 2005 2009 நாட்கள் தமிழ் பேரவை அந்த காலகட்டத்தில் எங்களோட முழுமையான பெருந்துறைகள் அட்வொகசி எஃபர்ட்ஸ் போரை நிறுத்துறதுக்காகவும் இல்லாட்டி எங்கள் பக்க போராட்டத்தின் நியாயங்களை தெளிவுபடுத்துறதுக்கான முழு முயற்சிகளையும் கடுமையாக வேலை செய்திருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு வேறொரு திட்டமிடலும் செய்ய முடியவில்லை. அவ்வளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. 2009 ஆண்டுக்கும் பிறகு மக்கள் கேம்புகள் அதெல்லாம் இருந்தபடினால 1-2 வருடங்கள் அதிலேயே போய்விட்டது. அதன் பிறகு நாங்கள் வேறு திட்டமிடல்களை ஆரம்பித்திருந்தோம். அது கம்யூனிட்டி சென்டர் ப்ராஜெக்டையும் கனடிய தமிழர் தான் 2012 ஆண்டுகளில் அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருந்தது. அது மட்டுமில்லை, தமிழ் ஃபெஸ்டும் 2005 இப்போவோ செய்ய விருப்பம் அப்படி ஒரு தமிழுக்கான இப்படியோ ஒரு செலிப்ரேஷனை செய்து எல்லா இடத்துலையும் கொண்டு செல்லணும், உலக கொண்டு செல்லணும் என்று பல வருடங்கள் வேலை திட்டமிடனுடன் தான் 2015 ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டது. இது மட்டுமில்லை, டொரண்டோ தமிழ்ச்சியார் இப்படியான திட்டமிடல்கள் 2009 ஆண்டுக்கு பிறகுதான் செய்யக்கூடியதாக இருந்தது. பேக்ஹோமில் எங்களுக்கு முந்தி விருப்பமாக எங்களுக்கு தாயத்தை செய்ய வேண்டிய கடமைகள் கணக்கை எங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சைடில் ரீசெட்டில்மெண்ட் அதில் செய்ய விருப்பம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கவில்லை. ராஜபக்ஷ பவரில் இருக்க மாட்டேங்குது. 2015 ஆட்சி மாற்றம் வந்த பிறகு முதலாவது முறையாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்கிற வாக்கத்தான் முதல் முறையாக சம்பூருக்கு செய்திருந்தோம். சம்பந்தனையா நேரடியாக உங்களுக்கு ஒரு கடையை தமிழ் இதை வைத்திருந்த சம்பூரில் செட்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மக்களை உடனடியாக குடியேற்ற வேண்டும். அவர்களை அந்த விடுபட்ட ஒரு நாங்கள் 41 வீடுகளை கட்டி கொடுக்கிறத உடனடியாக செய்கிறோம். அந்த கட்டத்தில் இருந்து பல வருடங்கள் நாங்கள் தாயத்துக்கான ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு மேற்கொண்டிருக்கிறோம். 2017 ஆண்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை வைத்திருந்தோம் சென்ட் ஜேவியர் காலேஜில் 3 நாள் ஏற்கொண்டு ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அங்கே கூட்டிக் கொண்டு அங்கத்திய பிரச்சனைகளை கனடிய டயஸ்போராவில் இருக்கிற எக்ஸ்பர்டீஸையும் இதெல்லாம் கொண்டு என்னென்ன அதற்கான தீர்வு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரியான ஒரு லார்ஜ் பிக்சரை எல்லாரும் வேறு வேறு ப்ரொஜெக்ட்ஸ்களை செய்கிறார்கள். ஆனால் திட்டமிடல் அந்த தூர நோக்க இதோட திட்டமிடல் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை செய்திருந்தோம். அதன் பிறகு வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி மையம், அதாவது நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் என்ற ஒரு அமைப்பை அங்கே நிறுவி வெளிநாடு டயஸ்போராவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களை தாய பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படியான இதில் கூட்டலாம், மதிப்பு கூட்டுற வேலைகளாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இதில் இருக்கட்டும், என்னென்ன அதற்கான சொல்யூஷன்ஸில் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, எக்ஸ்பர்டீஸ் டயஸ்போரா எக்ஸ்பர்டீஸையும் கொண்டு வர நோக்கத்துடன் 2017 ஆண்டு டெவலப் நார்த் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஜனவரியில் சென்ட் ஜேவியர் காலேஜ் ஸ்கார்பரோவில் நடத்தியிருந்தோம். அதன் ஃபாலோ அப் ஒரு ஆக்ஷனாக
நாங்கள் நடப்பகுதி 2017ஆம் ஆண்டு நடப்பகுதி இது ஒரு இண்டிபெண்டான ஒரு அமைப்பாக நிறுவியிருந்தோம். நாங்கள் ஒரு ஃபண்டிங் பார்ட்னராக மட்டும் தான் நிறுவியிருந்தோம். அதற்கூடாக பல திட்டங்களை செய்திருக்கிறோம். அதன் 2020ஆம் ஆண்டு கோவிட் எக்கனாமிக் இதுகள் வந்திருந்தது. அதனோட கனடிய தமிழர் பிரிவு இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. 2004ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன வந்திருந்த நேரம் அவர்கள் தடையை எடுத்திருந்தார்கள். அதுதான் நான் சொன்ன மாதிரி சம்பூரில் முதலாவது செய்திருந்தோம், ப்ராஜெக்டை செய்திருந்தோம். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ ஒவ்வொரு முறையும் ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்மானமோ அவர்களுக்கு சாதகமாக இல்லாத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் அவர்கள் தடையை கொண்டு வருவார்கள். அது ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இருந்தது. என்னால் கனடிய தமிழர்களை மும்முரமாக UNHRC அந்த தளத்தில் தான் பல அட்வசி செய்து வந்திருந்த அழுத்தங்களை கொடுத்து வந்திருந்தது. அப்போ அது தடை செய்த போதும் திருப்பியும் எங்களை இது தடைப்பட்டாலும் அந்த வேலையே நடந்து நாங்கள் சிலதில் நேரடியாக பங்களிக்க முடியாமல் இருந்தது. அவர்கள் பிறகு தடையை எடுத்திருந்தார்கள். 2023ஆம் ஆண்டு அவர்கள் எக்கனாமிக் சிக்கல்கள் வந்தவுடன் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தடை எடுத்திருந்தார்கள். நாங்கள் திருப்பியும் அந்த கணக்கு திட்டங்களை செய்து கொண்டிருக்கோம். பாலா மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ அந்த முருங்கை பவுடர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பெரிய டிமாண்ட் இருக்கிறது. அதை சரியான மாதிரி அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு பழக்கிறதுக்கு மட்டுமில்லை, அதை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம் இருந்தால் அது பெரிய ஒரு ரீஜனுக்கே ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் பூமை கொண்டு வரும். அப்படியான ஒரு நீண்ட தூர பார்வையான இதுகள் மற்றது ஹேண்ட்லூம் இதுகளும் டிசைனர் சப்போர்ட்டுகள் அதெல்லாம் கொடுத்து எப்படி இங்கே ஒரு வழியாக ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்குன்னா அந்த இருக்க பெண்கள் இதில் பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நோக்கத்துடன் வேலை செய்கிறோம். அப்படி பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இடஒளி கிடைக்கிற இடங்கள் கோவிட் வருது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது, பேங்க் வருது, அதில் இருக்கிற சேலஞ்சஸ் எங்களை பின்ன இது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் இது பண்ணிக்கணும். உங்களோட போராட்ட இதுகள் மாறிக்கொண்டு போகிறது, இதுவும் உங்களுக்கு மிக முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் 100,000 ஆட்கள் அகதிகள் இருக்கிறார்கள். 50,000க்கு மேற்பட்டவர் காம்பிலேயே இருக்கிறார்கள். இன்னொரு 50,000 பேர் வெளியாலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்கள் தாய பகுதியில் திருப்பி குடியேற்றப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. தாயத்தை முதலில் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, தாய நிலங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுடைய இடங்களில் கொண்டு அதில் சரியான அது ஒரு ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. அவர்கள் 30-40 பேரிடம் அங்கே போய் இருந்து விட்டார்கள். அவர்களை திருப்பி கொண்டு வந்து குடியேற்றுவதுன்னா அவர்களுக்கு காணிய பூமிகள் வேணும், சில வீடு இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்ன மாதிரி திருத்தப்பட வேணும். அப்படியான பெரிய இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான திட்டங்கள் கட்டாயம் செய்யப்படணும். எல்லாரும் இணைந்து செய்யப்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இந்த எல்லா அமைப்புகள் சேர்ந்தாலும் கூட இதை நாங்கள் உடனடியாக தீர்த்து முடிக்கக்கூடிய இது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் ஓகே ஒவ்வொரு அமைப்புகள் ஒவ்வொரு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற உங்களோட விருப்பம் இருக்கிறது. எல்லாட்டி ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன்ஸையாவது எடுத்து என்னன்னா ஒரு கிராமத்தை முன்குடியேற்று செய்கிறது, அதை டெவலப் பண்ணுறதே ஒரு பெரும் பணி. ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் கட்டாயம் எடுபட வேண்டும். அதை எல்லாரும் இணைந்து எல்லாரும் முன் வர வேண்டும், அதில் செய்ய வேண்டும். அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இல்லை நீங்கள் சொல்லும்போது தான் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியை நானும் திரு பாலராஜ் அவர்களும் தான் பேசுவதாக இருந்தது. இதற்குள்ளே நீங்களும் வர வேண்டும் என்று அவரை மடம் பிடித்து இதில் உங்களை கொண்டு வந்து இதில் என்னென்றால் நாங்கள் முதலிலே பேசும்போது இங்கு வேறு எந்த அமைப்பும் செய்யவில்லை என்று நாங்கள் இருவரும் பேசும்போது நீங்கள் ஒரு நல்ல திருத்தத்தை கொண்டு வந்தீர்கள். இல்லை, வேறு அமைப்புகள் அறிந்திருக்கிறேன், அவர்களை இந்த திட்டங்கள் பங்களிக்கும்படி கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான சில வேலை எங்கட அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் அவர்கள் ஹியூமனிடேரியன் மட்டும் செய்யற அமைப்புகள் அது நல்ல வேலைகளும் செய்யறார்கள் சொல்லுவாங்க. உங்களுடையது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான நான் அதில் சொல்ல வந்தேன் என்றால் நானும் சில வேறு சமூக அமைப்புகளில் நான் ஒரு அமைப்பில் வாலண்டியரியாக இருக்கிறேன். அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 250 பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான நிதி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறோம். NCCயில் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனில் நாங்கள் பங்குபெற்றோம். அது நிறைய வேலை செய்யணும். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ப்ராஜெக்ட் பிள்ளைகளை படிப்பிக்கிறது, உயர்கல்வி கொண்டு வர்றது அதில் இருக்கலாம். அதே மாதிரி அன்பு நிறைய அப்படின்றலாம் நிறைய இதில் இருக்கு. நான் இதில் சொன்ன ஆக்கள் ஆரண்டு சொன்னால் சிடிசி அடிச்சு மூடணும் என்று சொல்லுகின்ற அமைப்புகள் அவைதான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னானே தவிர அமைப்புகள் மட்டுமல்ல, சில தனிப்பட்ட நபர்கள் சிலர் அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல டேண்டனிடம் ஒரு கேள்வி, சரி டேண்டன் இது நீங்கள் சொல்ல முடியுமோ கூட தெரியாது, இங்கு உங்களுக்கு எதிராக பலர் இந்த தமிழ் திருவிழாவை நடத்தக்கூடாது என்று சொல்ல அதற்கு பின்னால் ஏதாவது சிறிய சிறிய ஒரு சின்ன
நாள் திருவிழா நடத்தக்கூடாது, நடத்துனாங்க டென்ட் தலையை எங்களுக்கு தாங்க சொல்லிட்டு. தண்டனை தலையை தாங்கோ அல்லது நாங்களும் வந்து செய்கிறோம். என்னுடைய பெரிய சந்தேகம், இதில் சம்மந்தப்பட்டவர்கள் இதற்கு முன்பு உங்களோடு இல்லை, நான் விவரத்திற்குள்ள நாங்கள் வந்து தமிழர் திருவிழா வந்து நாங்கள் எதிர்பாராத வெற்றியை தந்திருக்கிறது. இந்த ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்க. 9ஆம் ஆண்டு நாங்கள் 2015ஆம் ஆண்டு இதை உருவாக்கி, 2015 அதற்கு முதல் நாங்கள் வேறு அமைப்புகளுடன் சேர்ந்து ஜூனியர் பார்ட்னராக டேஸ்ட் ஆஃப் ஏஷியா என்ற கெனடி ரோட் நார்த் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸில் செய்கிறார்கள். அவர்களோட ஒரு ஜூனியர், அது ஃபெடரேஷன் ஆஃப் சைனீஸ் கனடியன்ஸ் அண்ட் மார்க்கம் என்ற அமைப்பு தான் ஹோஸ்டிங் ஆர்கனைசேஷன். அவர்களுடன் இணைந்து ஒரு சில வருடங்கள் அவர்களுடன் இணைந்து ஜூனியர் பார்ட்னராக அறிந்து அவர்களுடன் தன்னார்வ தொண்டர்களாம் செயற்பட்டு அவர்கள் இதை அறிந்திருந்தோம். அது மட்டும் இல்லை, டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸ் ஸ்காப்ரோவில் நடக்கிற பெரிய திருவிழாவிலும் அங்கே கவுன்சிலர் மைக்கேல் தாம்சன் அவர்களுடன் டீமோடையும் சேர்ந்து பயணித்திருக்கிறோம். அவர்களும் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி திட்டமிடல்களுடன் 2015ஆம் ஆண்டு ஜான் டோரி எலெக்ட் பண்ணப்பட்டிருந்தார் சிட்டி ஆஃப் டொரண்டோ மேயர். அவர்களுடையும் எங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. எங்கள் அட்வொகசி ஆர்கனைசேஷன் இன்னும் அவற்று ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாமே லான்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தார். நாங்கள் முதல் வருடமே நாங்கள் கேட்டது மார்க்கம் ரோடை தான் கேட்டிருந்தோம். இப்போ நடந்த அந்த ஸ்ட்ரெச்சை தான். அது ஆக்சுவலி நாங்கள் ஸ்டீல்ஸ் மட்டும் கேட்டிருந்தோம். அங்காள மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எங்க காக்கல் இருக்கிறோம் கேட்டிருந்தோம். இல்லை, நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெச்சில் இருந்து அடுத்த ஸ்ட்ரெச் அந்த ஸ்டீல்ஸ் மட்டுக்கும் அந்த முடிவு டெப்ஸ் இருந்து அங்கே கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் தர மறுத்து விட்டார்கள். இது மார்க்கம் ரோடு, இது ஹைவே 48, இதை தவிர்க்க முடியாதுன்னு தரவில்லை. அவர்கள் எங்களுக்கு மார்னிங் சைட் தந்திருந்தார்கள். மார்னிங் சைட் இன்னொரு ஸ்ட்ரெச்சை தந்திருந்தார். ஆனால் அதை நாங்கள் பெர்மிட் அப்ளை பண்ணிக்கு 25,000 பேர் கவர்மெண்ட் பெர்மிட் தான் அப்ளிகேஷனில் போட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் முதல் வருடமே கூறிவிட்டார்கள். அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அதில் வந்து கார்கள் எல்லாம் கன்ஜெஷனை உருவாக்கி பெரிய முதல் நாளுக்கு பிறகு அதை நிப்பாட்டுறதுக்கான இது கூட சிட்டி யோசித்தது. இப்போ அந்த சக்ஸஸ் பார்த்த பிறகு அடுத்த முறை சிட்டியாகவே எங்களை முன் வந்து இதில் செய்யுங்கன்னு மாக்கம்போடு தந்திருந்தார்கள். அதன் பிறகு அது வந்து ஒவ்வொரு வருடமும் அது சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒருவித அசம்பாவிதம், இவ்வளவு பெரிய ஒரு திருவிழா இவ்வளவு வடிவாக இவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக ஒருவித இன்சிடென்ட்ஸும் இல்லாமல் நடந்து பல பேருக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தது. மற்றது தலைவர்கள் மேர்களும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவர்களும் வந்து போட்டு எல்லாரும் வந்து விரும்பி வந்திருந்தாங்க. எல்லாரும் கேட்டு வந்து இதெல்லாம் பங்கு பெற்றி இதில் ஒரு கலண்டரில் ஒரு முக்கியமான நாடாக மார்க் பண்ணி வந்திருந்தார்கள். அதன் பிறகு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி கோவிட் ஒரு 1-2 வருஷ தரங்கள் நடந்தது. கோவிட் முடிஞ்ச அடுத்த வருடமே இது மிகவும் ஒரு காலங்கான அளவுக்கு திருப்பவும் இது பண்ணிவிட்டு, இதற்கு பிறகு நாங்கள் வேறு பெரிய திட்டமிடல்களுடன் இருக்கிறோம். இதை அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போவது, முக்கியமாக தாயகத்துக்கு எப்படியான தாயகம் மட்டுமில்லை உலகளாவிய தமிழ் மக்கள் இருக்கும் நாடுகள் இல்லை இன்வால்மெண்ட்டையும் கொண்டு வரணும். தாயகத்துக்கு இது இதெல்லாம் திட்டமிட்டு செய்த ஒரு முயற்சி. அதற்கான அடுத்த திட்டமிடல்களும் இருந்தது. நாங்கள் என்று நீங்கள் சொல்வது கனேடிய தமிழர் பேரவை மட்டும்தான். கனடிய தமிழர் பேரவை அதன் ஆலோசனையும் எடுக்க தயார். ஆனால் கனடிய தமிழர் பேரவை தான் செய்து அப்படி இல்லை. இதுல நீங்க கூட சொல்றீங்க, இதுல வந்து கனவேரின் பங்களிப்பு இருக்கிறது. தன்னார்வ தொண்டர்கள் வந்து போராளிகள் எத்தனையோ பேர் போராடினாலும் போராட்டத்துக்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். ஒரு கோயில் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலை பற்றி அண்மையிலே ஒரு ஊடகத்து வீடியோ கிளிப்பில் இந்த முறை ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்காமல் போனதுக்கு காரணம் சிட்டி உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று. இதை பற்றின ஒரு விளக்கம் கட்டாயம். அது அந்த விளக்கம் தரப்படவில்லை. நாங்கள் 10 பேர் போன 10 முறை எடுத்திருந்திருக்கோம். எங்களுக்கு சிட்டியோட நல்ல உறவு இருக்கிறது. இனிஷியலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செய்ய எங்களுக்கு சங்கடமாக தான் இருந்தது. அவர்கள் கணக்கு பிரச்சனையாக கொடுத்திருந்தார். ஆனால் நாங்கள் 1 வருஷம் வந்து சரியாக செய்த பிறகு எங்களுக்கு எப்படித்தான் செய்யணும் ரெஸ்பான்சிபிளாக அவள் சொல்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற இது இருந்தபடினால எங்களுக்கு பெர்மிட் எடுக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி பெர்மிட் எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அது சிட்டியை ஒரு ஸ்ட்ரீட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது ஈஸியான ஒரு சிட்டியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறது. சிட்டியின் ஒரு மெயின் ரோடை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு எக்கச்சக்கமான ரெக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் ஃபைனலாக ஸ்ட்ரீட் பெர்மிட் கொடுப்பாரு. அது கடைசி கிழமை, இது உங்களுக்கு இந்த அனுபவத்தின்படி கடைசி 2 கிழமைக்குள்ள தான் அந்த பெர்மிட்
அது நாங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான், டிடிசி ரீரவுட் பண்ற பிளான்கள், டிராஃபிக் போலீஸ், இப்படி ஒரு எக்கச்சக்கமான ரிக்வயர்மெண்ட்ஸை பேப்பர் ஒர்க்கை பிளான்களை கொடுத்து பிளான்களை இது பண்ணி டவுன் பப்ளிக் ஹெல்த் இது இருக்குது, நாய்ஸ் எக்ஸல் பர்மிட் கணக்கு அவ்வளோத்துக்கும் நாங்கள் பே பண்ணி இது பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை நாங்கள் சிட்டிக்கு சப்மிட் பண்ணத்தான் ஃபைனல் பர்மிட் தருவார்கள். அப்போ இந்த முறை என்ன தடையாக இருந்ததுன்னு சொன்னால், போன முறை இப்போ இதுவரை காலமும் நாங்கள் ஒரு $15,000 தான் எங்களோட டொரண்டோ போலீஸின் பே டியூட்டி ரிக்வயர்மெண்ட் இருந்தது. அப்போ அதை நாங்கள் முதலையே பே பண்ணணும். பே பண்ணி அந்த ப்ரூஃபை காட்டின பிறகு தான் எல்லா மற்ற ரிக்வயர்மெண்ட்ஸையும் பார்த்து போட்டு பர்மிட் தருவார்கள். இந்த முறை எங்களுக்கு ஒரு நினைக்கணும் 1.5 மாதத்திற்கு முதல் சிட்டியோடையும் டொரண்டோ போலீஸோடையும் போன முறை நடந்த அந்த அசம்பாவிதங்கள் அந்த இதுகளில் பார்த்துட்டு இந்த முறை 3-4 மடங்கு போலீஸ் தேவைன்னு கேட்டிருந்தார்கள். அந்த நேரமே எங்களுக்கு தெரிந்திருந்தது இது வந்து ஈஸியாக செய்ய முடியாது. ஏனென்றால் இதனால லாப நோக்கமற்ற முயற்சி. இந்த முயற்சி இது எங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது வந்து ஒரு ஃபண்டிங் முழுக்கையும் இல்லை. அந்த ஃபண்டிங்கும் இல்லாட்டி இது லாபம் இல்லை, பிரேக் ஈவன் பண்ண முடியாது. அப்போ அதுவும் கிடைக்காதனோட எங்களுக்கு உடனடியாக தெரிந்தது இது வந்து ஃபைனான்சியலாக ஃபீஸிபிள் இல்லை. என்னென்னா எங்களுக்கு இதில் வரக்கூடிய இன்கம் வந்து வெண்டர்ஸ், அதாவது கடையில் போடுறவர்கள் வழங்கியது, ஸ்பான்சர்ஸ், மற்றது கவர்மெண்ட் ஃபண்டிங், அது சிட்டியோ ஃபெடரலோ வர அந்த ஃபண்டிங் தான். இவ்வளோ தான் ஃபண்டிங் சோர்சஸ் ஃபார் தமிழ் ஃபர்ஸ்ட். அப்போ அது நிறுத்த முடியாது, அது சிக்கல் இருக்கிறது. அந்த நேரம் நாங்கள் அந்த இதற்கு பகிரங்கமாக தடையை கோரியிருந்த, அதாவது பாய்காட் கால் பண்ணியிருந்த NCCT அமைப்பு போன வருடம் கால் பண்ணியிருந்தது. மற்றது கனடிய தமிழ் கூட்டுன்னு சொல்கிற குழுவினர் அதற்கு பிரச்சாரங்கள் செய்திருந்தார்கள். அவர்கள் 2 பேரோடையும் அணுகியிருந்தோம், இது பண்ணியிருந்தோம், இந்த பிரச்சனைகளையும் விளங்கப்படுத்தியிருந்தோம். தமிழர் இவ்வளோ முக்கியம் கம்யூனிட்டிக்கு இது ஜெனரேஷன்ஸுக்கு பாஸ் பண்ணப்பட வேணும், இதில் கணக்கு பிரச்சனை எல்லா எதற்கும் இருக்கிறது. இப்போ இதை நாங்கள் இது பண்ணுறதுக்கு உங்களோட பாய்காட் இதை இது பண்ணுங்க, என்னென்றாலும் நாங்கள் கதைச்சு இது செய்து கொள்ளலாம். ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் எங்களை பொறுத்தவரையில் எல்லா இது அமைப்பில் கூட்டு, ஆனால் NCCT பேர் அவர்கள் தங்கள் பணியில் எங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு இது இருக்கிறது. நாங்கள் அதோட நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் 2009 முதல் இருந்து ஒரு அமைப்பு எங்கள் பணி இருந்தது. நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் உங்களோட பேர் இதை செய்யுங்கள், நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்க்கலாம், பேசி இதை விளங்கப்படுத்தி செய்யலாம் என்ற முறையில் அவர்களிடம் பேசியிருந்தோம். ஆனால் நாங்கள் மேக்சிமம் பேசியும் அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வாழ்ந்ததாயில் அதை தொடர்ந்து பேச மறுத்ததோ, கம்ப்ளீட் சைலண்டாக போன ஒரு பகுதியினர், மற்ற பகுதியினர் வந்து புது எல்லாம் சொல்யூஷன் வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவுடன் புதிய டிமாண்ட்ஸ்களை வைத்துக் கொண்டு இதை கனடிய தமிழர் கூட்டு என்று அவர்கள் வந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்து அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை துப்புரவாக நிறுத்தி விட்டிருந்தார்கள். NCCT-உடன் பேசிய நேரம் எல்லாம் அதுவும் ஒரு முழுமையான முடிவு. நாங்கள் எல்லா விட்டு நியாயமற்ற விஷயங்களை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க ஒன்று நீங்கள் அது இன்னொரு அமைப்புக்கு இன்னொரு நிர்பந்தங்கள் செய்ய முடியாத ஒரு இன்டிமிடேஷன் இதில் வரும். அப்படி இருக்கத்தக்கதாக தமிழர் திருவிழாவை நடத்த வேண்டும், அதனை தொடர்ந்து இது பண்ண வேண்டும். அந்த இது காரணங்களை தான் எங்களால் சில விட்டுக் கொடுப்பது நியாயமற்றதையும் ஏற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த 45,000 ஓமம். அப்போ அது என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெர்மிட்டுக்கு இவர்கள் நாங்கள் பேசி இவர்கள் பாய்காட்டை எடுத்து கேன்சல் பண்ணியிருந்தார்கள் என்றால் இதனை நாங்கள் சிட்டியோடையும் டொரண்டோ போலீஸோடையும் சொல்லி காட்ட வேண்டும். அவர்களுக்கும் தெரியும் இவர்களால் ஆக்கள் என்றது தெரியும். அப்போ அதுகளுக்கு சொல்லி இது நாங்கள் சும்மா இப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை, குறைங்கோன்னு சொல்லி கேட்டுருக்கலாம், கேட்டு வச்சிருப்போம். குறைச்சு அதனை நாங்கள் ஒரு நியாயமான ஒரு இதில் செய்து கூடிய இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு இதுக்கு வரவில்லை. அது ஒரு 2-3 கிழமை ஆகிவிட்டது. அதற்கு டைம் காணாது. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அது இல்லாத நேரத்தில் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அறிவிக்க வேண்டி வந்திருந்தது. இந்த முறை போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முதல் அறிவிஞ்சிருந்தோம்னா நாங்கள் அதுக்கான பிளானிங்கள் ஃபண்டிங்கள் அதை எடுத்து இதை செய்ததை யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனால் இது எங்களுக்கும் ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் தான் தெரிந்திருந்தது. அதுக்கு பிறகு இந்த முயற்சிகளை செய்து பார்த்துருந்தோம். பெர்மிட் எடுக்கிறதுக்கு எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவில்லை. அது முழுமையான ஒரு பொய் பிரச்சாரமாகவோ இல்லாட்டி உள்நோக்கம் கொண்ட இதாகத்தான் இருக்கிறது. அதில் அது கடைசியில் தான் கிடைக்கிறது. கையெழுத்து வைக்கப்படவில்லை என்றுதான் அந்த அவையில் அது வருவித்து சொல்லப்படுற கருத்துக்கள். அதுதான் ஆதாரங்களோட வாரண்டார் சொன்னேன்னு எனக்கு சொன்னேன்.
இப்போ எனக்கு நடந்த விஷயங்கள் தெரிஞ்சபடியாக அது இருக்குது. இப்போ இன்னொரு சிடிசியில் உள்ள பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு முந்தைய ஒரு தேசிய பேச்சாளர் 2 நாள் இருப்பார். இப்போ அதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் அடிக்கடி வந்து மக்கள் மத்தியில் பேச வேண்டிய மக்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு நடந்திருந்தால் கனவேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டட்டன் என்றது ஒரு வில்லங்கமான பேர் வழி அல்ல. இது தமிழ் மக்களோட இந்த கனடாவில் ஒரு மாணவனாக வந்து தன் படிப்பை தொலைத்து இந்த தமிழ் மக்களுக்குள்ள சேவை செய்கிற ஒரு ஆளுன்றதை மக்கள் புரிஞ்சு கொள்ளுவார்கள். அதை இப்போ அதில் உள்ள இது இவருடைய ஒரு குவாலிட்டி தான். நான் இவர் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. பொதுவாக செய்யாமலே தான் செய்து காட்டுற ஒரு கோஷ்டி இருக்கு. இங்கே சிலர் தாங்கள் யார் என்று காட்டாமல் இருந்து அம்பலப்படுற கோஷ்டிகளும் இருக்கின்றன. இப்போ டண்டன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற அந்த அடக்கம் வந்து அது டூ மச்சா போச்சுன்னு தான் நாங்கள் கருதுறோம். ஒரு நிறைவை நாடுகிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது ஒரு கலந்துரையாடலாக அல்லது ஒரு கருத்துரையாடலாகத்தான் சென்று கொண்டிருந்தன. இதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை நாங்கள் டண்டன் உங்களுடைய அனுமதியோடு இன்னும் ஒரு முறை ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி இந்த முறை நிறைய விஷயத்தை பேசினோம் என்றபடியால் எதையுமே ஃபோக்கஸ்டாக பேச முடியவில்லை. உதாரணத்திற்கு இந்த இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றம் போன்றவையிலே சிடிசியினுடைய நிலைப்பாடு, அதை தவிர இன்னும் பல விஷயங்கள் உங்களை விளக்குமாறு கூறியதும் அது சம்பந்தமான உங்களோடு நடந்த பேச்சுவார்த்தைகளும் எல்லாம் வந்து என்ன. இன்னும் ஒன்று என்னவென்றால், தற்போது சமூக வலைத்தளங்களிலே மிக அதிகமாக சில அனாமதேய பேச்சுக்கள் ஒளிப்பதிவுகளாக பரிவட்ட அவற்றை பகிரும்போது கூட உங்களுடைய ஒரு பதிவை பார்த்தேன். தயவுசெய்து இப்படிப்பட்டவர்களை சிடிசியினுடைய பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்ட ஒரு பண்பு. அது ஒரு பண்பாகத்தான் நான் பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் பலரை தாக்கி ஏஐ மூலமாக வந்து கொண்டிருக்கின்றனர். டண்டன் வந்த செய்தியை அவர் வெளியிருக்கிறார். இது தயவுசெய்து ஒருவரும் பகிர வேண்டாம். இதனுடைய பொறுப்பு உங்களுடைய வந்து விடும் என்றது அவர் சொல்றார். இதெல்லாம் வந்து நான் ஒரு விளையத்தை கொடுப்ப வேணும். இந்த மாதிரியான பிளவுகளால் இதில் நன்மை அடைய போறது வந்து தமிழருக்கு எதிரான தரப்பு மட்டுமே. அதனை வந்து வேற இதற்கு பிரச்சனையை கூட்டுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியும். சந்தேகங்களும் இருக்கிறது. இந்த பிளவுகளை அதைத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தோம். இதனை நாங்கள் விடக்கூடாது, ஒரு புரிந்துணர்வுடன் நாங்கள் செயற்பட வேண்டும். எல்லாரும் எங்கள் இதுகளை பிரித்து செய்து கொள்ளலாம். அதை மிகவும் நாங்கள் தாயத்தில் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் என்றாலும் நண்பர்களும் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தொகுதி எடுங்கள், நாங்கள் ஒரு இதுகளை செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் வந்து யுஎன்ஹெச்ஆர்சி மனித அந்த தரத்தில் வேலை செய்ய போகிறோம்னா இன்னொரு ஐசிசி கொண்டு போகிறதில் அதே நம்பிக்கை இருந்தால் அதை வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோத்துக்கு வேல்யூவும் இல்லை, இப்போ எதுவும் இல்லை. அதை செய்யும். அதோடு மிக முக்கியமாக இதில் வந்து வேறு நாட்கள் பிரியோசனம் எடுக்கிறதுக்கோ இந்த பிளவுகளை கூட்டி டேமேஜ் பண்ணுறதுக்கோ இடமளிக்கக்கூடாது. அதற்கு சமூகத்தின் முழு ஒத்துழைப்பும் தேவை. இதை பிரித்து பார்த்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய இடங்களில் குரல் கொடுத்து இதனால தமிழகத்துக்கு எதிரான தரப்புகள் பயனடையக்கூடாதுன்றதில் எல்லாரும் தெளிவா இருக்கணும். இதுல ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மென்ட் மாதிரி உங்களுடைய அனுமதியோட இந்த தமிழ் மக்கள் கனடாவில் அவர்கள் சிடிசியில் அங்கத்துவர்களாகி சிடிசியை வலுப்படுத்துறது அங்கே உள்ள வேலை திட்டத்துக்கும் இங்கே உள்ள வேலை திட்டத்துக்கும் பங்களிப்பதாக இருக்கும். பலர் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள், கவலைப்படுறாங்க. உண்மையிலேயே அது பெரிய அவர்களுக்கு வருத்தத்தை கண்ட இடத்துலேயே அதை பேசுகிறார்கள். அந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியே விட்டதை மாத்திரமல்ல கண்டனங்களை பகிரங்கமாக தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் முடியவில்லை என்றால் கூட கண்டிப்பாக சிடிசியை வலுப்படுத்த அது எங்களுடைய அமைப்பு, இந்த அமைப்பு கனடாவில் இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அவருடைய நல்வாழ்வும் எங்களுடைய அடையாளங்களும் காப்பாற்றப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிநாயாடிகளை பற்றின கருத்தரங்கு வயவடை கனடா நிறைய பேர் மறந்து போனாங்க. சாவப்பட்டி கொண்டு போனாங்க தனிநாயங்களுக்கு தெரியுமா சொல்லுங்களா? அது என்னென்றால் இந்த மாதிரி ஒரு தனி நாயகம். அப்ப நாங்கள் வந்து பல தனி நாயாளிகள் மற்றது பல வேலை திட்டங்கள் இருக்கு. இப்ப நீங்கள் ஒரு மூர்த்தி நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சந்திப்பு நடத்த வேண்டும்.
மாதத்துக்கு ஒரு உங்களுடைய அனுமதியோடு தான் இதை நாங்கள் ஒவ்வொரு ஆக்கள் கொண்ட தண்டனை கொண்டலாம் ஒவ்வொரு ஆக்கள் நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறீங்களா இது தெரியாம இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அதாவது இதை எதிர்ப்பவர்களில் ஒருவர் வந்து இருக்கலாம். நாங்கள் பேசிக்கொள்வோம். என்னென்னா இந்த வெளிப்படையாக பேச வேண்டும். வதந்தி இல்லை. இப்ப நாங்கள் மொட்டையா இதை பேச அல்லது வேற குரல்ல பேசுறது மொட்டை நான் மொட்டையா தான் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் வெளிப்படையா பேசுவோம். மாதத்துக்கு ஒரு முறை கலந்துரையாட வேண்டும். தொடர்ந்து பேச வேண்டும். ஒன்று சொல்ல வேண்டும். இது என்ன பெற்றினதாக இருக்கிறது அவ்வளவு நான் வந்து இதுல இருந்ததுக்கு காரணம் சில விடயங்கள் எனக்கு தான் தெரியும் என்றபடினால் சொல்லிப்படுத்த வேண்டும். இதற்கு மீடியாவுக்கான ட்ரெயின் ஆனால் நான் இல்லை என்றுதான் நான் இதற்கு பங்கேற்பதில்லை. ஆனால் பல விடயங்கள் சொல்ல வேண்டியது தாயத்தில் செய்யப்படுகிற ப்ராஜெக்ட்ஸ்களை பற்றி கொஞ்சம் ஆசைப்பட்டது இதற்கென்றால் நாங்கள் தவறாக அண்ணா சொன்ன மாதிரி கணக்க விடயங்கள் கனடிய தமிழர் பேரவையில் கணக்கு பேர் சேர வேணும். எங்களுக்கு கணக்கு திட்டங்கள் எங்க கையில் இருக்கு. சேர வேணும் ஒரு சற்று இல்லை எங்களோட இதுகளை நம்பிக்கை எங்கள் திட்டங்களை நம்பிக்கை இருக்கிறவர்கள் முன் வர வேண்டும். இது செய்ய முடியாது. எங்களுக்கு சில கண்டாக்ட்ஸ்கள் இருக்கிறது. எங்களுக்கு செய்யறதுக்கான எக்ஸ்பர்டீஸ்கள் கணக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதற்கான லீடர்ஷிப்களை எடுத்தால் கணக்கு விடயங்களை மக்களுக்காக செய்து முடிக்க வேண்டும். அந்த முறையில் மக்கள் சேர வேண்டும். இந்த இதில் அறிந்து செய்ய வேண்டும். எல்லாரையும் சேர்த்துக் கொள்வதிலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது என்பது அதை பற்றி இன்னொரு முறை நல்லது. மக்கள் ஜனநாயகம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை பேச வேண்டாம். நீங்கள் பேசாம அடந்தையாக இருந்தீர்கள், இப்பொழுது பேசும் மனிதராக இருக்கிறீர்கள். நல்லது. அவர் பேசாமல் மிகவும் அடக்கத்தோடு இருந்தார் என்பதும் அந்த அடக்கத்தை அதனால்தான் அவர் தன்னை பற்றி பேச வேண்டாம் என்று திருப்பி கூறுகிறார். தேவைப்பட்ட உங்களை வச்சுக்கொண்டு எல்லா கலவரமும் நடந்தது. உங்களை தானே சவப்பட்டிகளை ஓட்டவங்க, உங்களை படத்தை தானே போஸ்டர்ல ஓட்டவங்க. இந்த பற்றி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? இது உண்மையிலேயே நீங்கள் இதை வெளிப்படையாக ஒரு பதிவிலே சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக ஓகே பரவாயில்லை என்று போய்விட்டார்களா? அது அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் செய்த இன்டர்வியூவால அதன் பிரச்சனையை தான் அனுபவிக்க போகிறது. இல்லை அவர்களுக்கு இதனுடைய பெரிய தாக்கங்கள் இருக்கு. அதை அவர் வெளியே சொல்லாமல் அது இருக்கு. அவர்களை கண்மூடி கொண்டாருக்க. அடுத்து அவர்களும் சமூகத்தில வலைத்தளங்கள்ல பார்க்கிறவர்களா தான் இருக்காங்க. இன்னொன்று மட்டுமில்லை, நான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்றால் இந்த அனவமான போஸ்டர்கள் அதுகளெல்லாம் கடைகளுக்கு கொண்டு போய் ஓட்டுகிறார்கள். எங்கள் படங்கள் சோசியல் மீடியா பரப்புகிறார்கள். டிரெக்டர் மனைவி மேரண்ட படங்கள் சோர்சஸ் இந்த படங்கள் எல்லாம் போடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் தன்னார்வ தொண்டர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த வித பெனிஃபிட்ஸும் இதில் இல்லை. அவர்கள் நேரத்தையும் காசையும் கொடுத்து பணியாற்றுகிறார்கள். நல்லவர்கள் முன்வர மாட்டார்கள். அதுதான் சிலரின் நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் நல்ல இது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்களுக்கும் கூட நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் சேர்ந்து வேலை செய்யுங்கள். அது முன்னுக்கு எங்களோட கம்யூனிட்டியின் தேவைகளை பாலிசிஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள், எலெக்ஷன் கேளுங்கள். அது ஜென்ரலாக எல்லாருக்கும் எங்களோட கனடியன் தமிழ் காங்கிரஸ் இதுதான் இருக்குது. ஆனால் இப்படியான கீழ்த்தனமான விடயங்களை செய்யும்பொழுது நல்லவர்கள் முன்வர மாட்டார்கள். நல்ல காரியங்களை கம்யூனிட்டிக்கு போன முறை நடைபெற ஒரு மிரட்டல் தானே தவிர போன முறை தமிழ் ஃபெஸ்டில் கலந்து கொள்ள இருந்த கலைஞர்கள் பலருக்கு தனிப்பட்ட வகையிலே மிரட்டல்கள் நடந்தன. அவர்கள் சொல்லி வேதனைப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது, எப்படி நாங்கள் போவது, நாளைக்கு எங்களால் இப்பேற்பட்ட இதுகிட்ட ஃபேஸ் பண்ண முடியாது, டேனன் ஃபேஸ் பண்ணலாம், அதில் இருக்க முடியும். அதுதான் பிரச்சனையா இருக்குது. ஆட்களுக்கு ஒரு நாட்டாமை இன்டிமிடேஷன் தாக்கரி அந்த மாதிரியான பெண் வீட்டின் ஒரு தாக்குதல் நடைபெற்றது போன வருஷம் கான்ஃபரன்ஸுக்கு போது. நான் ஒருத்தருக்கும் சொல்லவில்லை, போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை இன்னுமே ஆட்களுக்கு பயத்தை உருவாக்கும் என்ற இதில் அந்த மாதிரியான ஈவன் அந்த போன முறையான ப்ரொட்டஸ்ட் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் செய்யாதவர்கள் இல்லை. ப்ரொட்டஸ்ட்டுகள் எப்படி பக்குவமாக செய்யப்பட வேணும், எப்படி எஃபெக்டிவாக செய்யப்பட வேணும் என்று கனடிய தமிழர் முன்னொன்று அதனை கவனித்திருக்கிறது 2009 முதலே.
அப்போ இந்த புட்டசில் வந்து பாரபர்களுக்கு வந்து மிக மோசமாக ட்ரீட்மெண்ட், அதோட தன்னார்வ தொண்டர்களுக்கு இது வந்து இருந்தது. கொடிகளை வைத்துக்கொண்டு காது வார்த்தைகளை பேத்து அதெல்லாம் இன்டிமிடேஷனு தகரையான இதுகள் இருந்தது. அதுக்கு இடம் இல்லை. நாங்கள் ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் நாங்கள் நியாயம் கோரிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான இதுகளை நாங்கள் பொறுத்து கொண்டும் இதை நாங்கள் இது பண்ணிக்கொண்டும் நாங்கள் மற்றவரிடம் கேட்பதற்கு எந்தவித தகுதியும் இல்லாமல் போய்விடுவோம். இதனை மக்கள் நிப்பாட்ட வேண்டும். போராட்டம் செய்யறதுக்கு நாங்கள் பாய்காட்டுக்கு தேவையில்லை. அது ஈவன் தமிழ் ஃபெஸ்டிவல் வந்து அந்த விடயத்தை கொண்டு வந்து செய்திருந்தா கூட பிழை இல்லை. அது நாங்கள் ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அது இப்போ நீங்கள் இதுவரை இன்னொரு காரணம், நாங்கள் தமிழ் ஃபெஸ்டை நிறுத்துவதற்கு மெயின் காரணம் இதுவாக இருந்தாலும் இன்னொரு காரணம் வந்து இப்படி இந்த பாய்காட் இதன் இப்படியோ சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் இதுதான் வெளியாக வருகிறது. நீங்கள் பார்த்துருந்தா போன முறைக்கு முதல்ல நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் தமிழ் ஃபெஸ்ட் எல்லாம் சிறப்பான நாங்கள் பெருமைப்படக்கூடிய இதுகள் தான் முழுமையாக வந்திருந்தது. இப்போ நீங்கள் கூகுள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வாரது வந்து ஒரு எங்களோட இமேஜுக்காக செய்தது பலதாக போகும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதும் ஒரு காரணம். நாங்கள் இந்த தமிழ் ஃபெஸ்டை இந்த முறை பாய்காட் இதை கால் பண்ணி வந்து அந்த அளவுக்கு நடைபெற ஆட்டியும் ஒரு சிலர் வந்து செய்திருந்தாலும் கூட அதுதான் பேசு பொருளாக வரும். அது எங்கள் கம்யூனிட்டியை பேடாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ அதனால அந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு எதிரான குரல் கொடுக்க வேண்டும். போராடுறது பிரச்சனை இல்லை. நாங்கள் போராட்டம் தான் செய்திருக்கிறோம். அதாவது வந்து மிக அதிகமான பல்வேறு விஷயங்களை தொட்டு சென்று விட்டோம் என்று நினைக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் தான் என்று நினைக்கிறேன். இதை பேசப்பட வேண்டியது நீங்களும் பேசணும், நாங்கள் இதை கேட்கணும். அடுத்த முறை வந்து பேசணும். இன்னும் இப்பேற்பட்ட பல சிறப்பு நிகழ்ச்சிகளை இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட இருவருக்கும், அனைவருக்கும் அல்ல, இதை பார்த்த அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் இவற்றை அனாமதேயமாக தெரிவிக்க வேண்டாம். இந்த சேனலின் கீழே இருக்கின்ற அந்த கருத்து பரிமாறும் பெட்டியினுள்ளே தைரியமாக இடுங்கள். உங்களை யாருமே எதுவுமே செய்ய போவதும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் தான் முக்கியமே தவிர நீங்கள் செய்கின்ற முறை அல்ல. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே இருக்கின்ற அந்த கருத்திடும் பகுதியிலே இட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். நாங்கள் அவற்றை வைத்துக்கொண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் காத்திரமாக செய்ய முடியும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.